ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு அற்புதமாக உங்களோடு பேச போகிறார். நீங்கள் செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆஸ்வதிக்க போகிறார். இன்றைக்குள்ள ஒரு உயிருள்ள ஒரு வார்த்தை அப்படின்னு கேட்டால் வேதத்தில் இருக்கிற வார்த்தை மட்டும்தான். வேறு எந்த வார்த்தையிலும் உயிர் கிடையாது, வேறு எந்த வார்த்தையிலும் ஜீவன் கிடையாது. ஏசப்பா வார்த்தையில் மாத்திரம்தான் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனால் இந்த வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க, இந்த வார்த்தையை இறுதி பலகையில் எழுதி கொள்ளுங்க. இந்த வார்த்தை நம்முடைய கர்த்தர் உங்களுக்கு செய்வார். இந்த நாளுக்கு உண்டான ஒரு உயிருள்ள வார்த்தை உபாகமம் 15:18. உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ செய்கிற எல்லாவற்றிலும் ஆசீர்வதிப்பேன். அப்படின்னா ஆசீர்வாதம் என்றால் செய்கிற காரியத்தில் ஜெயம் உண்டாகணும், ஆசீர்வாதம். படிக்கிற காரியத்தில் ஜெயம் உண்டாகணும், ஆசீர்வாதம். செய்கிற வியாபாரத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும், செய்கிற தொழிலில் ஆசீர்வாதம் உண்டாகணும், பிள்ளைகள் வளர்ச்சியில் ஆசீர்வாதம் உண்டாகணும், சரீரத்தில் சுகத்தில் ஆசீர்வாதம் உண்டாகணும். கர்த்தர் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும் உன்னை ஆசீர்வதிப்பார். நீங்கள் செய்யும் அப்படின்ட்டார். அப்போனா நீங்கள் எந்த வேலை பார்த்தாலும் சரி, எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் சரி, அது ஆசீர்வாதத்தில் முடியும், அது நஷ்டத்தில் முடியாது, அது பிரச்சனையில் முடியாது, அது வேதனையில் முடியாது, அது நிந்தையில் முடியாது, அது ஆசீர்வாதத்தில் முடிய போகுது. அல்லேலூயா. ஒருவேளை ஒரு சின்ன வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்கலாம், அது ஆசீர்வாதத்தில் முடிய போகுது. ஒருவேளை நீங்கள் ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கலாம், ஆசீர்வாதத்தில் முடிய போகுது. ஒருவேளை நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கலாம், அது பாஸ் ஆகி ஆசீர்வாதத்தில் முடிய போகுது. அதனால் நீங்கள் எந்த செஞ்சாலும் வாய்ப்புங்கிறார். அதனால் நீங்கள் கர்த்தர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், எந்த தொழிலில் பண்ணுங்கள், எந்த வேலையை பாருங்கள், ஆசீர்வாதமாக இருக்கும். இது செய்யலாமா செய்ய வேணாமா அப்படி இல்லை. நீ என் நாமத்தில் என்ன வேலை செய்யுமாங்கனே மகளே, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படிங்கிறார். அதனால் இந்த வேலையை செய்வோமா, இந்த வேலைக்கு போவோமா போக வேணாமா, இந்த தொழிலில் பண்ணுவோமா பண்ண வேணாமா, இந்த வியாபாரத்தை பண்ணுவோமா பண்ண வேணாமா, நஷ்டம் வந்துடுமா நஷ்டம் வராதா அப்படிலாம் குழம்பாதீங்க. நீ என்ன செஞ்சாலும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதான் சொல்கிறாரு, உன் தேவனாய கர்த்தர் நீ செய்யும் எல்லாவற்றிலும். அப்படின்னா நீ செய்யும் ஒரு காரியத்தை மட்டும் அவர் சொல்ல கிடையாது, நீ செய்யும் எல்லாவற்றிலும் நான் உன்னை ஆசீர்வதி அப்படிங்கிறார். என்ன வேணாலும் செய்யுங்க, அவர் மேலே பாரத்தை போட்டு அவரை நம்பி நீங்கள் செய்யுங்க, அவர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்தை ஜெயவன், கையளவு மேக பெருமலையை கொண்டு வருங்க. அதனால் பயப்படாதிருங்க. ஒரு சின்ன மேகம் தான் பெரிய மலையை கொண்டு வருது. அதனால் ஒரு சின்ன தொழில் தான், சின்ன வியாபாரம் தான் ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டத்தை ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது உங்களுக்கு. பயப்படாதீர்கள். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை இன்றைக்கி ஆசீர்வதிக்க போகிறாரு. நீங்கள் செய்கிற வேலையை கண்ணும் கருத்துமாக செய்யுங்க, ஏசப்பாட ஒப்படைச்சிட்டு செய்யுங்க, ஜெபம் பண்ணி செய்யுங்க, உயர்வான காரியங்களை சிந்தித்து செய்யுங்க. கண்டிப்பாக அது ஜெயமாக முடியும், வெற்றியாக முடியும், ஆசீர்வாதம் முடியும். ஆமென். அல்லேலூயா. செய்யும்போது இது ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யுங்க. ஆசீர்வாதமாக இருக்கும். செஞ்சு பார்ப்போம், வருதா வரலையா, கிடைக்குமா கிடைக்காதா பார்ப்போம், ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்போல்லாம் சொல்லாதீங்க. அவர் நீ செய்கிற எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பேன் அப்படின்ட்டார். அதனால் விசுவாசமாக செய்யுங்க, வேலையை பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்கு நான் அட்சேபிக்கிறேன். தகப்பனே இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். உன்னதரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன், அதிசயரைமை துதிக்கிறேன், கரம் பிடித்தவரைமை துதிக்கிறேன், ஜீவனுள்ள தேவனைமை துதிக்கிறேன், ஜீவாதிபதியமை துதிக்கிறேன். தகப்பனே இந்த வேலையில் உடைய மகிமையின் கரம், உடைய கிருபையின் கரம், உடைய பலத்தின் கரம் கூட இருப்பதாக. அப்பா, அந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பிற்கு பண்ணுங்கள். இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா.